வணக்கம், நான் உங்கள் அருணோதயா. இன்னும் ஒரு பேரண்டிங் கன்சர்ன்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் நான் பண்ணும்பொழுது, இந்த பிஹேவியரல் அப்ரோச்சாக இருக்கட்டும், இல்லை காக்னிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது எனக்கும் என் குழந்தைக்குள்ளே வந்துட்டு ஒரு கேப் க்ரியேட் ஆயிருதுன்னு சொன்னீங்க. இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். என் குழந்தை அப்செட் ஆகிடுறான். கேப் ஒரு பக்கம், கேப்பெல்லாம் அவன் வந்து க்ரியேட்டே பண்ண விடலைங்க. என் கூட எப்போதும் போல் க்ளோஸாக தான் இருக்கான். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகிடுறான். இது நான் என்ன பண்ண முடியும்? இது 3 சிம்பிள் மெத்தட்ஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், அப்ராடில் வந்து டைம் அண்ட் டைம் அவுட் மெத்தடாலஜி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. டைம் அவுட் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே போகக்கூடாது, உனக்கு பிடிச்ச கேம் விளையாடக்கூடாது, நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ மீல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான விஷயம் என்ன தெரியுமாங்க? டைம் இன் அப்படின்னா, தப்பே பண்ணாலும் மடியில் படுக்க வச்சு கண்ணு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்குறது தான். நம்ம பிள்ளைங்களா, இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நீங்கள் பிள்ளைங்களா இருக்கிறதுலேருந்து ஒன்று அடி வெளுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சுட்டு அடுத்த நிமிஷம் நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டு என்ன பிரச்சனை, ஏன் தப்பு பண்ணுன்னு கேட்பாங்க. அதுதான் இந்தியன்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அதை தான் இப்போவும் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறேன். மேக் தம் க்ளோஸ். மடியில் படுக்க வைக்கிறீங்களா, இல்லை கட்டி பிடிக்கிறீங்களா, இல்லை எப்படி க்ளோஸாக பேசுனா உங்கள் குழந்தைக்கு புரியுமோ அது போல் காம் அண்ட் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணுங்கள். நிதானமாக பேசுங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லலாம், இல்லை உங்களுடைய ரோல் மாடல், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை பற்றி எங்களுக்கு அவங்களுடைய சின்ன வயசு கதையை நீங்கள் சொல்லலாம். ஒரு கதையாக சொல்லுங்கள். அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பற்றி பேச ஆரம்பிங்க. இந்த ஒரு கன்டியூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் உருவாக்கும் பொழுது உங்கள் குழந்தை பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது கூட அப்பப்போ உங்கள் குழந்தைக்கு ரிவார்டும் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மிக சிறப்பான ஒரு டூல். எஸ் மை டியர் பேரண்ட்ஸ், இது மூணுத்தையுமே ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுங்க. காமாக பேசுங்க, ரிலாக்ஸ்டாக பேசுங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள். முடியும் பொழுதெல்லாம் ரிவார்ட் கொடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டினோடு உங்களை மீட் பண்ணுறேன்.